வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த விளாக் தான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ குடி வந்திருக்கிற இந்த ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீழே கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு கொடுத்துருப்பாங்க, மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க, ஓகேவா? இன்னொரு விஷயம் இதில் மெயின் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இது நம்ம சொந்த வீடா அப்படின்னு நிறைய பேர் ஷார்ட்ஸ்லேயும் சரி விளாக்லேயும் சரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கிடையாது, நம்ம வாடகைக்கு இருந்தோம், இன்னொரு வீடு வாடகைக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான், ஓகேங்களா? இந்த வீட்டோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் நம்ம முளை கதவு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடக்கட்டில் வந்து போட்டிருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் குட்டிமா கேட்ட ஒரு விஷயத்த வந்து நிறைவேற்றியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரி கேட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தோடனே வந்து நம்ம நிறைவேற்றியிருக்கோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காரக்கு திண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. திண்ணை இருக்குது. இந்த சைடு வந்து துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். நம்ம வந்து தனியாக துணி காய போடுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் செட் பண்ணலை. அதனால் இப்போதைக்கு ஓகே, 2 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஷிங்க் இருக்குது, இங்கே டம் வச்சுருக்குறோம், இங்கே துவைக்க. ஆமாம், இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க, இங்கேயுமே துவைக்கிற கல்லும் கொடுத்துருக்குறாங்க. இதான் வீட்டோட சுற்று வட்டாரம். இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. போட்டுக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தானே நம்ம இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக பேசுமா. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதனை பண்ண அவார்டெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் செட் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. ரெண்டாவது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து இதோட லிங்க் வந்து முன்னாடியே கேட்டிருந்தீங்க. நான் தனியாக வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். அதே மாதிரியே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னால் வந்து யூடியூப்பில் வந்து வைக்க முடியலை. சஸ்மிதா அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறக்காக மீஷோவில் வாங்குகிறோமோ அதை வந்து லிங்க்னு போட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்கள் டிஎம்க்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் சஸ்மிதாவோட அந்த பேஜோட அதை எடுத்து நான் உங்களுக்கு கீழே போடுறேன், மறக்காமல் இது பண்ணிக்கோங்க. அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி செல்ஃபு, அவங்க வந்து செல்ஃப் வச்சுருந்தாங்க. நம்மளோட சாமி சின்னத்துக்கு அது கரெக்டாக இருந்ததுனால தூக்கி அப்படியே ஒரு ஓரமாக அதுக்குள்ளே வச்சிட்டோம். சரி, எதுக்கு அது தனியாக வேறு வைப்பானு அப்படின்ட்டு வச்சாச்சு. வந்து அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, நம்ம அப்படியே இது பண்ணிட்டு அதை அப்படியே வந்து வச்சாச்சு. ஹால் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ரூமு, இந்த சைடு ஒரு ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் வந்து அப்படியே நம்ம இங்கேயே வச்சாச்சு. பாப்பாவோட பேக் வந்து வச்சாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து மாட்டியாச்சு. டிவியும் அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் கொஞ்சம் வந்து டிலே ஆனது. வந்து நீங்கள் போடுங்க பரவாயில்ல, செட் பண்ணலினாலும் போடுங்க. ஏன்னா டிவி வந்து மாட்டாமையே இருந்துச்சு. இப்போ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி மாட்டி லைன் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் வச்சாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சோபா, உள்ளே என்ட்ரி ஆனதுமே லெஃப்ட் சைடில் சோபா இருக்கும். சோபா மேலே நம்ம ஃபோட்டோஸ் ஃபோட்டோ. அப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜு லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் டிவி. அப்படியே நேராக போனால் கிச்சன். கிச்சன் இருக்குது, இதான் கிச்சன். இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்லாம் இருக்குது. நான் இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணல. கிச்சன் வந்து இது இருந்து கிச்சன் தனியாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போதைக்கு இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுலேயே வந்து அடுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நான் கிச்சன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட் வாட்டர் பியூரிட் இருக்குது, அடுப்புங்கிட்ட வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், பிரியாமணி சேனல் எங்களோட பெட்ரூம். இதான் நம்மளோட பெட்ரூம். இங்கே இருக்குது சுவிட்ச். எதுக்கடி இத்தனையும் போடுற? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம். இங்கே 2 பீரோ. ஆமாம், இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின பீரோ. இது நம்ம பழைய பீரோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இது பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது வந்து பேக்கில் போட்டு இங்கே வச்சாச்சு. அதே மாதிரி எல்லாம் சிமெண்ட் சீட்டான்னு கேட்டீங்க. ஆமாம் சிமெண்ட் சீட்டியே தான். வெயில் காலம் தான், கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் அப்புறம் நமக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஓகே.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாய் வச்சு நம்மளுக்கு இந்த திங்ஸ் இந்த அயன் பாக்ஸு ஃபேஷியல் அந்த கிட்டு அது அப்புறம் என்னோட பேங்கிள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வச்சாச்சு. இது சாரி அயன் பண்ணுறக்காக வாங்கினது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தலகாணி வைக்கிறக்காக. தலகாணியெல்லாம் வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைடில் அப்படியே கீழே பெட்டு போட்டால் கட்டல் இல்லையே, நம்ம அப்படியே பெட்டை சைடில் போட்டாச்சு. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்ரூம், பெட்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அட்டாச்சோட கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்கோம். அந்த சைடு மேலேயும் ஃபோட்டோ மாட்டியிருக்கு. ஒரு ரொட்டேட் பண்ணி காமிச்சார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம். இதுதான் பெட்ரூம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மாவோட பெட்ரூம். பார்த்தீங்கன்னா அத்தையோட பெட்ரூம் பார்க்குறாங்கன்னா அப்படியே இப்படி வந்தால் அம்மாவோட பெட்ரூம். அத்தையோட பெட்ரூமுக்கு ஸ்க்ரீன் வந்து பெட்ரூம் போகுது லைட்டாக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தையோட பெட்ரூம். அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. பெட்டு போட்டாச்சு, கட்டல் போட்டாச்சு, போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ரூம் ஃபேன் மாட்டியாச்சு, லைட்டு, பீரோ, அம்மாவுக்கு ஒரு பீரோ இங்கே துணி வைக்கிறதுக்கு வந்து அத்தைக்கு வந்து பீரோ வந்து நம்ம கொடுத்தாச்சு. நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து உங்கள் மாமியார் உங்கள் கூட வரல, எதனால் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அத்தை வந்து எங்கள் கூட வந்து வராங்க. அவங்க வந்து இப்போ வேலைக்கு இப்போ தான் வேலைக்கு போய் அங்கே 1 மாதம் ஆகுது. அந்த மாதம் சம்பளம் வாங்காமல் நிற்க முடியாதுனால அக்கா வீட்டிலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டில் இருக்காங்க. ஏன் தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தனியாலாம் இல்லை, எங்கள் நாத்தனார் வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க அக்கா வீட்டில் இருக்காங்க. வந்துருவாங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க வந்துருவாங்க. எங்கள் அத்தைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு உள்ளே இங்கே உள்ளே அட்டாச் பாத்ரூம் எல்லாமே ஃபிக்ஸ்டு. எங்க அத்தை மட்டும் இந்த ரூம் அவ்வளவுதான். அத்தை மட்டும் மிஸ். ஃபேன் எல்லாம் மாத்தி பெட் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எங்க அம்மாவோட ரூம். இதான் வந்து பாத்தீங்கன்னா அத்தையோட ரூம். இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இன்னொரு சிஸ்டர், உங்க அத்தை இல்லாம உங்களுக்கு எப்படி இருக்கு, ஜாலியா இருக்கு இல்ல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்ல சிஸ்டர், உண்மையாலுமே சொல்றேன், ஜாலியா எல்லாம் எங்களுக்கு கிடையாது. போர் அடிக்குது. இப்போ 9 வருஷமா எங்க அத்தை வந்து எங்க பாப்பா வாட்டு நாங்க கூடயே வச்சுட்டே இருந்தனால இப்போ இந்த 10 நாளா 1 வாரம் தான், அதுவே எங்களுக்கு 10 நாள் ஆன மாதிரி இருக்கு. இந்த 1 வாரம் எங்கள் அத்தை எங்கள் கூட இல்லாது ஏதோ எங்கள் கையை விட்டு போன மாதிரியே இருக்குது. எங்கள் அத்தை வந்தாங்க அப்படின்னா தான், அவங்க திட்டுனாலும் சரி, நம்ம பேசினாலும் சரி, பேசலைனாலும் சரி, அவங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து எனக்கு வந்து நேரம் ஓடுமேவும். இல்லாட்டினா எனக்கு வந்து ஓடாது. நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு இந்த வாரத்தில் 2 நாளில் வந்துருவாங்க. இதுதான் வந்து நம்ம வீடு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு. இப்போ இருக்கிற வீடு இதுதான். இன்னொரு தடவை நான் ஃபுல்லாக சொல்லிக்கிறேன், இது நம்ம சொந்த வீடு கிடையாது. நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் தான். நான் ஷார்ட்ஸ்லேயே, நீ அடுத்து போடுற ஷார்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன். கார்டன் வந்து நல்லா வந்து நிறைய பூச்செடி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கார்டன் ஏரியாவுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். இன்னொரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவோம். பண்ணிட்டு வந்துட்டு வச்சுட்டு கொஞ்சம் சாயந்தரமா அதுக்கு விளாக் எடுப்போம். அப்பதான் பார்க்க வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பேக்ல வந்து எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து நாங்கள் உங்களுக்கு கார்டன் வந்து கண்டிப்பா வீடியோ வந்து போடுறோம். திருப்பி சொல்றேன், இது சொந்த வீடுங்க. நம்ம வாடகை வீட்டுக்கு தான் இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் அதை ரொட்டீனா கேட்குறீங்க, ஓன் ஹவுஸா இல்லை ஓன் ஹவுஸ் கிடையாது. சிம்பிளாக ஏதாவது ஹோம் டூர் இப்போதைக்கு போட்டிருக்கு. இல்லை உங்களுக்கு கிச்சன் டூர் வந்து தனியாக போடுறோம். அப்புறம் வெளியில் கார்டன் ஏரியா வந்து தனியாக போடுறோம். இப்போ எனக்கு எத்தனை மாதம் அப்படின்னா, இப்போ வந்து 7 மாதம் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. செக்கப் எல்லாம் கரெக்டாக போகிறேன், நான் நல்லா இருக்கேன். வளகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி. அதையும் கேட்டீங்க நிறைய பேர். அதையும் வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் புதுசாக வர்றவங்கள கேட்குறாங்க. புதுசாக வர்றவங்கலாம் இன்னொரு விஷயம், ஐயோ என் பொண்ணு யாருன்னு கேட்டுட்டீங்க, அதுதான் எனக்கு பெரிய சங்கடம். புதுசாக வந்தவங்களா இருப்பாங்க யாராவது. அந்த குட்டி பாப்பா யாரு சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, அதில் வந்து கேட்டிருக்கிறாங்க. புதுசாக வந்திருக்கவங்களா இருக்கலாம், அதனால அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பாப்பா, ஓகேங்களா. 2வது ப்ரெக்னன்சியாக இருக்கேன், 2வதா பாப்பா இது. அவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாப்பா. அந்த பாப்பா யாருன்னு கேட்டிருந்தீங்க. பார்த்தேன் சாப்பிட்டு, இன்னும் யாரா இந்த பாப்பா அப்படி. வளகாப்பு எங்கே வைக்கிறீங்க, எந்த இடம், மண்டபமெல்லாம் கேட்குறீங்க. அது எப்படி சொல்கிறது தெரியல. பட் இருந்தாலும் மண்டபத்தை கண்டிப்பாக நாங்கள் வந்து கோவில் மண்டபம் நாங்கள் போகும்போது சின்ன ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு வந்தேன். சரி, ஏன்னா இந்த மாதம் நான் 1 வாரம் இருக்கும்போது போய் க்ளீன் பண்ணி வச்சேன், என்ன பண்ணான்னு பார்த்துட்டு பார்க்க போவோம். அப்போ பார்க்க போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு சின்னதாக பெருசா அப்படின்னு நிறைய பேர் சின்னதான். அதே மாதிரி
நிறைய பேர் கூப்பிட்டு பண்றீங்க, நிறைய பேர்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான் கூப்பிட்டு பண்ற மாதிரி. வீட்டிலே பண்ணல. வீட்டில் பற்றாக்குறை, இட பற்றாக்குறை, குழந்தைகள்லாம் வருவாங்க, ரொம்ப சங்கடமாக போயிடும். சில விஷயங்கள் செய்யுங்க செய்யாதீங்கன்னு சொல்லும்போது சங்கடமாக போயிடும். அதனாலேயே பரவாயில்ல வெளியிலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான். அதனால தான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம ஹோம் டூர். வேற ஏதாவது உங்களுக்கு நம்ம கிட்ட வந்து கேட்குற ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பாயிண்ட் கொடுங்க. ஹோம் டூர் வந்து இவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சால்ட் அண்ட் ஸ்வீட்டுங்கிற மாதிரி சிம்பிளாக நீட்டாக அளவாக இருக்குது. அதனால் ஓகே. என்ன சிம்பிளிசிட்டிங்கன்னா கொஞ்சம் வெக்க அதிகமாக தான். பேர் கேட்ட ஒரு விஷயம், எதனால இந்த வீடு வந்து சூஸ் பண்ணீங்க? சிமெண்ட் சீட்டு வெக்க தான். நீங்கள் சொன்னாலும் அடிக்கிற வெயிலுக்கு வெக்க அதிகமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியனால நிற்க முடியல. வெளியில் பகல் ஃபுல்லாக வெளியில் உட்காந்துக்கு போக சாயந்தரம் 6 மணிக்கு தான் உள்ளே வருவா பிரியா. வெளியில் வந்து ஓரளவுக்கு காற்றடிக்கிறதுனால அதை மேட்ச் பண்ணிக்கிறான். எங்கே ஏதாவது கூலர் வாங்கலாம்னு நினைக்கிறது, எங்கே கொஞ்சம் பற்றாக்குறையில் ஓடுறதுனால அதை பற்றி யோசிக்காமல், இல்லைன்னா ஒரு கூலர் வாங்கிட்டா கூட தெரியாது. சரி பார்க்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து கிச்சன் டூர் வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். கார்டனும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போடுறேன். வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா தெரியலை. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வளகாப்பப்போ பார்க்கலாம். கூப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் vlogல வந்து நாங்கள் போடுறோம். கூப்பிட்றோமா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் வந்து அதை பற்றி இப்போ வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. நீங்க ஆர்வமா இருக்கீங்களா இல்லையா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். ஓகேவா? பை டாடா. நெக்ஸ்ட் என்ன vlog போடலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பை டாடா.